வணக்கம் அவர்களே. அண்மையில கனடாவில ரோஜர்ஸ் ஸ்டேடியத்தில நடைபெற்ற இந்த இசை நிகழ்ச்சி ஒன்று தமிழர்களுடையது. தேனிசை தென்றல் தேவாதான் வந்து இதில பங்கு பெற்றிருப்பதாக சொல்லப்படுகிறது. இங்க வந்து பல புகைப்படங்கள் வந்து லீக் ஆகியிருந்தது. காரணம் இங்க புகைப்படம், வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை அப்படின்ற மாரி தான் வந்து இந்த இசை நிகழ்ச்சி நடத்தப்பட்டிருந்தது. அதுக்கு காரணமே மிகப்பெரிய அளவுல மதுபான விருந்தும், வேற வேற விடயங்களும் வந்து இங்க நடத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. பல குற்றச்சாட்டுகளும் வந்து சொல்லப்பட்டிருக்கின்றது. பலர் தள்ளாடி வீட்ட போயில்லாமல் எல்லாம் நின்று ரோட்டுகள்ல பிரச்சனைப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆனால் இங்க ஒரு தரப்பு வந்து தேனிசை தென்றல் தேவாவில வந்து குறை சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் இங்க எங்கள பொறுத்தவரைக்கும் வந்து அப்படி குறை சொல்ல முடியாது. காரணம் அவர பொறுத்தவரைக்கும் வந்து ஒரு இசை நிகழ்ச்சிய செய்கிறார். அவர் கம்போஸ் பண்றார். அவர் பாட்டு கம்போஸ் பண்ண கூப்பிட்டுருக்காங்க. அப்ப இசை நிகழ்ச்சி ஒழுங்கு பண்ணின நபர்கள் இல்லாத குழுக்களை தான் வந்து உண்மையில மக்கள் வந்து கண்டிச்சு கொள்ளணும். அதை விட சில புகைப்படங்களும் வெளியாகி இருக்கிறது. கூட்டமாக பல புல தமிழ் பெண்கள் இருந்து மதுபானம் குடித்துக் கொண்டிருக்கிற படங்கள் வந்து வெளியாகி இருந்தது. அந்த படங்களும் வந்து ரகசியமாக எடுக்கப்பட்டு தான் அந்த முகங்கள் மறைக்கப்பட்டு வெளியாகி இருக்கிறது. அப்ப இதெல்லாமே வந்து இதெல்லாத்தையும் வச்சுக்கொண்டு இங்க என்ன நடக்குன்னு சொன்னீங்கன்னா 2, 3 குழுக்கள் வந்து தங்களுக்குள்ள சண்டை பிடிச்சு, அது சரியில்லை, இது பிழை அப்படின்ற மாரி செய்து கொள்கிறார்கள். ஆனா அவையோட உண்மையான காரணம் அந்த வாய்ப்ப வந்து தாங்கள் அடுத்தவங்க எடுத்துக்கொண்டு அதை தாங்கள் செய்து பணத்தை உழைக்கணும் அப்படின்றதான். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது என்று சொன்னா, இங்க உண்மையில இசை நிகழ்ச்சி நடத்தி ஒரு சரியான ஒரு உணர்வுபூர்வமான ஒரு விஷயம். இசைன்றது உணர்வுபூர்வமான ஒரு விஷயம் தான். அத வந்து மக்களுக்கு குடுக்கணும் அப்படின்ற ஐடியா யாருக்குமே இல்ல. முடிந்த வரைக்கும் கல்லா கட்டணும் அப்படின்றதான் வந்து விஷயம். அதுக்கு தான் அடிக்கடி வந்து இங்க இசை நிகழ்ச்சி நடந்து கொண்டே இருக்குன்னு கூட சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் இந்த ஸ்டேடியம் வந்து அங்க போனாக்கள் வந்து சிலர் சொல்லியிருந்தார்கள். ஆனா ஒலியுடைய அமைப்பு வந்து சூப்பரா இருந்தது அப்படின்னு சொல்லி உண்மையில ரசிக்கக்கூடிய வகையில அது இருந்தது. ஆனா இந்த மாதிரியான சில பிரச்சனைகளால தான் சில குளறுபடிகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி. மற்றபடி அந்த இசை நிகழ்ச்சி ரசிக்கிறபடிதான் இருந்ததும், மிக துல்லியமான ஒலி எல்லாமே நல்லா இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார்கள். சரி, எங்களுக்கு தான் இசை நிகழ்ச்சி வேற வேற விஷயமெல்லாம் திருப்பி திருப்பி இப்ப இவர் வந்துட்டு அடுத்து இளையராஜா கூப்பிடுவாங்க. அப்புறம் அனிருத் வருவார், ஜுவன் வருவார், ஜிவி பிரகாஷ்ன்னு சொல்லி இப்படி தொடர்ச்சியா கூப்பிட்டு கொண்டே இருப்பார்கள். எங்கன மக்களுக்கும் வந்து போகத்தான் வேணும். ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால், எங்கன மக்களுக்கு தான் ஏற்கனவே எல்லாம் பழக்கப்படுத்தியாச்சு இல்ல. 24 மணி நேரத்துல 12 மணி நேரம் வேலை செய், 2 வேலைக்கு போ, 3 வேலைக்கு போ, ஓடு, 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 நிக்காம ஓடுன்டா, ஓடிக்கொண்டே இருக்கணும். அப்புறம் அடுத்த கட்டம் என்ன வேண்டா, ஓடுறோம் எல்லோ, சரி டக்குனு இதுக்கு போய் இந்த காசை கொடுத்து பார் அப்படின்னு சொல்லி அந்த என்ன அது என்னன்னு சொல்லிச்சுன்னா சின்னதா ஒரு இதை கெப்ப கொடுக்குறது என்ன தொடர்ந்து ஓட விட்டா விழுந்து செத்துருவானுங்க. அப்ப என்ன இதை பார்த்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு திருப்பி ஓட இல்லை வேணும். திருப்பி ஓடுறதுக்கு தான் இங்க வந்து இதுன்றது. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து தமிழர்களுக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய ஒரு அந்த இந்த மனப்போக்கு சிக்கலாகும். காரணம் நாங்க நல்லா கஷ்டப்பட்டு உழைக்கிறது தானே, கையில காசு பொருள் தானே, அப்ப நாங்க இதுக்கு போலாம் தானே அப்படின்னு மாதிரி நினைப்போம். புறம் என்ன எங்களோட 4 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பார்கள், 5 பேர் இருக்கு, அவையிலையும் வந்து கூட்டம் சேர்ப்போம். கூட்டம் சேர்த்து அவங்களையும் கெடுத்து இந்த மாதிரி செய்து கொள்றது. அப்ப இப்படி இருக்க இவை எல்லாம் யாருக்கு பலியா வருதுன்னா, அதுக்கு விற்கிற அந்த கும்பல் வந்து இப்ப இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து யூஸ் பண்ணும். டிக்டாக்லயோ வேற வேற இடங்கள்ல இருக்கிறவங்க யூஸ் பண்ணி அதெல்லாம் இப்ப ஏற்கனவே செட் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. என்னன்னா கூட்டம் போய் நின்றா கவலை மறந்துடுவோம். எங்க கவலைகள் நாங்கள் டெய்லி ஓடி போய் வேலை செய்யறது கவலை மறந்துடுவோம் அப்படின்னு மாதிரி எங்களை தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் வேற வேற விஷயம் எல்லாம் மறந்துடுவோம் நினைச்சுக்கொண்டே இது வரைக்கும் ஆயிரக்கணக்கான இசை நிகழ்ச்சிக்கு போயிட்டாங்க. ஆனா இன்னும் அவங்களுக்கு வந்து அந்த அவங்க மன பிரச்சனைகளோ வேற பிரச்சனைகளோ இந்த உலகத்தின் சத்தங்களோ வந்து அவங்கள்ட்ட தீர்ற மாதிரியே இல்ல. காரணம் என்னன்னா, இங்க நோக்கம் உங்களுக்கு தீர்க்கிறதுக்கு எதுவுமே செய்யப்படுறது இல்ல. உங்கள தொடர்ச்சியா ஓட வைக்கிறதுக்காக தான் செய்யப்படுது. அதுல கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னாலே, நீங்கள் அதே பாட்ட வீட்ட போட்டு கேட்டுட்டு பேசாம ஒரு ஜன்னல திறந்து விட்டு, வானத்த பார்த்துட்டு சந்தோஷமா இருந்துட்டு போயிடலாம். அது விளக்கம் தெரியாதாக்கள் தான் இதுக்குள்ள போயிட்டு சிக்கி, அந்த லூப்புக்குள்ளேயே திருப்பி திருப்பி அதுக்குள்ளேயே மாட்டிக்கொள்றோம்னு கூட சொல்லிக்கொள்ளலாம். தகவல் இதுதான். இன்னும் அடுத்த இசை நிகழ்ச்சி நடக்கும். செய்தி வரும். நாங்களும் போடுவோம். நீங்களும் காணாத மாரி போக போறீர்கள். இதுதான் தகவல். நன்றி.